ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். tnrd.tn.gov.in இதை நம்ம அஃபிஷியல் வெப்சைட். ஸோ என்ன ப்ரௌசராக வேணாலும் இருக்கலாம், இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கனாலே இங்கே ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜ். இதில் இந்த இடத்துல வருது பாருங்கள், 16/12/2025 டியூஸ்டே அப்படின்னா நாளையிலேருந்து டிஎன்ஆர்டி வெப்சைட் வந்து வில் நாட் பி அவைலபிள் அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் கரெக்டாக 5 மணின்னு கொடுத்துட்டாங்க. 5 மணிலேருந்து டிஎன்ஆர்டி வெப்சைட்டு அவைலபிளாக இருக்காது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கான பிரேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம எல்லா ஜாப்க்குமே வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியாக இருக்கட்டும், பஞ்சாயத்து அசிஸ்டன்ட், டிரைவர் எல்லா ஜாபுமே வந்து இந்த ஒரே வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ மெரிட் லிஸ்ட் எடுக்கிறது, ரேங்க் லிஸ்ட் எல்லாமே இதில் இருந்துச்சு. பட் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து எப்போ இந்த மெயின்டெனன்ஸ் பிரேக் முடியும்னு சொல்லலை. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வேளை உங்களுக்கு கால் லெட்டர் ஆல்ரெடி வந்திருக்கு, ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, இன்னும் ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணல, இல்லை வந்து விவோ பஞ்சாயத்து அசிஸ்டண்ட்டு, ஸோ இல்லை டிரைவர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் வந்திருக்கு, ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட் நான் இன்னும் டவுன்லோட் பண்ணலைன்னா எல்லா லிங்க்குமே இப்போ வரைக்கும் இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக தான் இருக்கும். ஒரு தடவை உங்களோட ப்ரூஃப்காக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் பிரேக்குன்னு கொடுத்துட்டாங்க. பட் என்ன மெயின்டெனன்ஸ், இது எப்போ ரிசால்வ் ஆகும்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து ஒர்க் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்னைக்கு ஒர்க் ஆகும், எந்த அப்டேட்டுமே இதில் கொடுக்கல. ஸோ மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, உங்கள் நேம் அகைன் வரல, ஸோ இதுதான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ இதுதான் பண்ணுவாங்கன்னு நமக்கும் தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப தப்பான முடிவுகள், தப்பான யோசனைகள் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பாசிட்டிவாக இருப்போம். பட் ஸ்டில் உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரூஃப் மாதிரி இப்போயே ஃபோனில் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வேளை மெரிட் லிஸ்ட் சேஞ்ச் ஆனாலோ, வேறு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் வந்தாலோ, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் வந்து நீங்கள் தான் எடுத்து காட்டணும். ஸோ அதுக்காக எல்லா ஜாப் இருக்கிறவங்களும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட், இது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐடியா படி ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மெரிட் லிஸ்ட்டில் நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணி ஒரு கரெக்டான லிஸ்ட் விடலாம். அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் ஃபுல் ப்ராசஸுமே முடிஞ்சுட்டு, பட் அதுக்கான அஃபிஷியல் ரிசல்ட் இன்னும் வெளியில் வரல. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் மேபி இந்த டிசம்பருக்குள்ளே வந்துடும். எல்லாரும் அப்டேட் கேட்டுட்டு இருந்தீங்க. அது டிசம்பருக்குள்ளே ஆல்ரெடி எல்லா ப்ராசஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிச்சுன்னா டிசம்பருக்குள்ளே மோஸ்ட்லி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக கூட ஒரு மெயின்டெனன்ஸ் பிரேக் மாதிரி போட்டு பேக் எண்டில் அந்த டீம் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் பிரேக் எல்லாமே ஏன் கொண்டு வராங்கன்னா, இது வந்து எல்லா ஐடி கம்பெனி எல்லாமேலேயும் நடக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்டில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறப்ப இல்லை ரிமூவ் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஃப்ரண்ட் எண்ட்னா நம்ம இதை பார்க்குறது தான். ஸோ இந்த ரன்னிங் இதெல்லாம் ஓடுது பார்த்தீங்களா, கலர் கலராக தெரியுது, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட்னா இது எல்லாமே இங்கே ஓட வைக்க கோடிங் எழுதணும். ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் மேக் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் எண்டில் அந்த டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பிரேக்னு போட்டு ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பேக் எண்டில் அந்த கோடிங்கில் டேட்டா பேஸ் அப்லோட் பண்ணுறது எல்லா டேட்டாலுமே ஃபுல்லாக முடிச்ச அப்புறம் தான் இதை வந்து நீங்கள் எகைன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், இல்லை என்னைக்கு அஃபிஷியல் வெப்சைட் மறுபடியும் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. ஸோ நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரூஃப் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, மேபி இப்போ வந்து டிரைவருக்குலாம் ஆல்ரெடி இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஒரு குயிக் வீடியோ தான். ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிட்டு பாருங்க. பை பை.